இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. ஏசாயா 54வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய், அது உன்னை அணுகுவதில்லை. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பல மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறார்களா? பல மனிதர்களுடைய சூழ்ச்சிகள் உங்களை தளர்ந்து போக செய்து கொண்டிருக்கிறதா? ஒவ்வொரு மனுஷனும் எனக்கு விரோதமாய் கொடுமை செய்கிறான். ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே என்னால் இந்த கொடுமையை சகிக்க முடியல? ஏன் இந்த மனிதர்கள் எனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறார்கள்? நான் என்ன செய்தாலும் என்னை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறார்களே, என்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்களே. கொடுமை செய்கிற மனிதரை நினைத்தால் நான் மிகவும் பயந்து போய் இருக்கிறேன். என் மனம் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறது, என் மனம் குழம்பி போகிறது. எதுவும் நடந்துருமோ என்று சொல்லி பயந்து போய் இருக்கிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, கொடுமைக்கு தூரமாவாய், நீ பயமில்லாதிருப்பாய், அது உன்னை அணுகுவதில்லை. எத்தனை மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் சூழ்ச்சியே நினைத்தாலும், ஆயுதங்களை உருவாக்கும்படி நினைத்தாலும், உங்களை கொடுமைப்படுத்தும்படி திட்டமே போட்டாலும் அது உங்களை அணுகாதபடி ஆண்டவர் உங்களை பாதுகாக்க போகிறார். நீங்கள் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வையுங்கள், ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள், ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்கள். கொடுமை உங்களை விட்டு தூரமாய் விலகி போகும். கொடுமை செய்கிற மனிதன் உங்க பக்கத்திலே வராதபடி அவனுடைய நினைவுகளை எல்லாம் ஆண்டவர் இல்பொருளாய் மாற்றி போடுவார். அவனுடைய கிரியைகளை எல்லாம் கர்த்தர் அழித்து போடுவார். எதற்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கும் பொழுது அது உங்களை அணுகுவதில்லை. தீங்கு செய்கிற மனித கூட்டம் உங்களை தொட முடியாதபடி, உங்க குடும்பத்தை தொட முடியாதபடி, உங்க கூடாரத்தை தொட முடியாதபடி, உங்களுடைய பிள்ளைகளை தொட முடியாதபடி, உங்களுடைய வேலைகளை தொட முடியாதபடி ஆண்டவர் அதற்கு விலக்கி உங்களை பாதுகாப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் கொடுமைக்கு தூரமாவா. இன்னைக்கு எத்தனை பேர் வேலை ஸ்தலத்துல கொடுமைப்படுத்தப்படுகிறார்? அதிக நேரம் வேலை வாங்கி ஆண்டவரை கொடுமைப்படுத்துகிற மனிதர்கள் உண்டு அப்பா. இன்றைக்கும் அப்படிப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரை நோக்கி கதறி கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, நான் ரொம்ப வேலை செய்றேன், என்னை கொடுமைப்படுத்துறான், ஆனா எனக்கு ஏற்ற ஊதியம் கொடுப்பதில்லை, நான் ரொம்ப மனமுடைஞ்சு போய் இருக்கிறேன், மனவேதனையோடு கூட இருக்கிறேன், இது என்னைக்கு மாறும் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமா நம்முடைய பிள்ளைகளோடு பேசி கொண்டிருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். கொடுமைக்கு விலக்கி நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.